அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழி பணியாரம் செய்யறதுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சு நல்லா ஒரு 2 கரண்டி 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா ஒரு கையளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டினா தான் அந்த பணியாரம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே லைட்டாக சால்ட்டு தூவணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக மேலே வெங்காயத்துக்கு மேலே உப்பு தூவிக்கலாம். இப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ நம்ம வதக்கின இந்த வதக்கலை அப்படியே நம்ம பணியாரம் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இது எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த பதம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பணியார் சட்டி எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். மாவு கரெக்டாக அந்தந்த குழிக்கு ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோல்ஸ் தெரியுது அப்படின்னா ஓரளவுக்கு உள்ள பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம பணியாரத்தை அழகாக திருப்பி போட்டுடலாம். ஒன்று ஒன்றா ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு 2 சைடுமே நல்லா வேகும். ஸோ இப்போ ஒன்றா எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அதை எடுத்துடலாம். ஒரு பணியாரத்தை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்லா பந்தாக சூப்பரான நம்மளுடைய பாரம்பரிய குழி பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சட்னி ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இந்த பணியாரம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.